அம்மாட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுதா இல்லையா? நமக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை. எங்கள் அம்மாட்டில் நான் சொன்னேன், சீச்சி கெட்ட வார்த்தை பேசுறதம்மா இங்கே அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த ஜெனரேஷனில் அப்படி தானே, ஐயோ கெட்ட வார்த்தை. ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறேன், நகரத்தில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ஐ லவ் யூ மாம். 5 வயசில் ஒரு பையன் வந்து சொன்னான் ஐ லவ் யூ மாம். உடனே அம்மா சார் ஐ லவ் யூ டூ டார்லிங், செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா ஒன்று, ஐ லவ் யூடா அம்மா சொல்கிறேன். 12 வயசில் பையன் வந்து அம்மாட்ட சொன்னான் மாம் ஐ லவ் யூ மாம். என்கிட்ட காசு இல்லை, கேட்காத, நிச்சயமாகவே தரமாட்டேன். உங்கள் அப்பா சொல்லியிருக்காருப்பா, என்கிட்ட காசு இல்லை. இப்போ பையனுக்கு 24 வயசாச்சு. அம்மாவை பார்க்க வந்தான். அம்மா பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லு ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லைப்பா, நேற்றுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு சரியில்லை, அவள் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா. இப்போ பையனுக்கு 32 வயசாச்சு. அம்மாவை பார்க்க வந்திருக்கான். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தான். ஐ லவ் யூம்மா. நான் தான் அப்போவே சொன்னேன், அந்த பொண்ணு விளங்க மாட்டா, குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னேன், நீ கேட்டியா? நீ இப்போ பையனுக்கு 40 வயசாயிருச்சு, 45 வயசாயிருச்சு. அம்மாவுக்கு நிறைய அதிக வயசு. பையன் அம்மாவை பார்க்க வரான். அம்மா ஐ லவ் யூம்மா. நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, உங்கள் அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கார். ஒரே கிளிகிளிப்பை, ஒரே சத்தம், ஆனால் ஆள் தான் வேறன்ற மாதிரி, ஒரே வாசகம், ஒரே பொருள், சொன்னவனுடைய மனத்திலே இருப்பது வேறு வேறு.